Welcome everyone. Today we are going to discuss about tangent law and tangent galvanometer. Before going to this topic, we must know what is galvanometer. See, this is a galvanometer. It is used in a circuit to detect the flow of current. And second thing, we can measure only a small amount of current passing through the circuit, that is less than 1 milliampere. In a similar way, the tangent galvanometer is a device used to detect a very small amount of current in a circuit. As well, we can calculate the horizontal component of earth magnetic field. It is a moving magnet type galvanometer, which means the magnet used in this galvanometer can move along a circular calibrated scale. It's simple, we can say the magnet is moving along a circular path. Tangent galvanometer works under the principle of tangent law. That's why it gets the name tangent or TG. ஸோ டேன்ஜென்ட் லாவில் ஒர்க் பண்ணுறதுனால தான் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம், டேன்ஜென்ட் கேல்வனோமீட்டர் ஆர் டிஜி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் அ டேன்ஜென்ட் லா? When a magnetic needle or a magnet is freely suspended into two mutually perpendicular uniform magnetic fields, it will come to rest in the direction of resultant of two fields. இதோட மீனிங் என்னென்னா, ரெண்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு மியூச்சுவல் பர்பண்டிகுலராக இருக்கிற பிளேஸில் சஸ்பெண்ட் பண்ண ஒரு மேக்னெட்டோ அல்லது ஒரு மேக்னெட்டிக் நீடிலோ அதோட ரெஸ்ட் பொசிஷனுக்கு வர்றது எப்படி இருக்கும்னா, அந்த ரெண்டு ஃபீல்டோட ரிசல்டன் டைரக்ஷனில் ரெஸ்ட்டுக்கு வரும். இதுதான் tangent law. So see this diagram 3.35. There are two magnetic field. One is B vector and another one is BH vector. This B magnetic field can be produced by a current passing through a wire or a conductor according to Oersted concept. And second BH means already you know with the earth has a magnetic field. We can resolve its magnetic field into two components. One is horizontal and another one is vertical magnetic field. So here the BH means earth horizontal magnetic field. Generally, earth magnetic field is a non-uniform magnetic field. But in a particular place of earth, it is a uniform magnetic field. ஸோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற இந்த ரெண்டு ஃபீல்டும் யூனிஃபார்ம் ஃபீல்டை நம்மளால் மாற்ற முடியும். ஒரு காயில் வழியாக ஒரு ஸ்டெடி கரண்ட்டை நீங்கள் ஃப்ளோ பண்ணிங்கன்னா அது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் எர்த்தில் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் யூனிஃபார்மாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கிற பாயிண்டில் ஒரு மேக்னெட்டிக் நீடில் வந்து சஸ்பெண்ட் ஆகும்போது நிச்சயமாக அது எப்படி எங்கே ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னா, அந்த ரெண்டு ஃபீல்டோட ரிசல்டன் டைரக்ஷனுக்கு தான் ரெஸ்ட்டுக்கு வரும். இதுதான் டேன்ஜென்ட் லா. இப்போ இந்த டேன்ஜென்ட் லா அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த லாவுக்கு எடுத்துக்கிற ஃபார்முலா B is equal to BH tan theta. Okay, so next we have to see the construction working of a tangent galvanometer. So tangent galvanometer la first construction பார்க்கலாம். Tangent galvanometer consists of copper coil of several turns wound on non-magnetic circular frame. ஸோ கொடுத்துருக்குற இந்த பிக்சரில் பாருங்கள், இது வந்து நான் மேக்னெட்டிக் சர்க்குலர் ஃப்ரேம். இப்போ நான் மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வுட்டுனால் செஞ்சதாக இருக்கலாம் அல்லது பிராஸ்னால் செஞ்சதாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சர்க்குலர் ஃப்ரேமில் நம்பர் ஆஃப் காப்பர் காயில்ஸ் ஆர் மவுண்டட். நம்பர் ஆஃப் காப்பர் காயில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 டர்ன்ஸில் இருக்கலாம், 5 டர்ன்ஸில் இருக்கலாம், 50 டர்ன்ஸில் இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸில் டிஃப்ரெண்ட் திக்னஸில் காப்பர் காயிலை சுற்றி எடுத்தது தான் இந்த சர்க்குலர் ஃப்ரேம். இப்போ திக்னஸ் வந்து வேரி ஆகும்போது ஒரு பர்டிகுலர் திக்னஸ் இருக்கிற காப்பர் காயில் வழியாக எவ்வளோ கரண்ட்டு போகுது அப்படிங்கிறதையும் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அடுத்ததான் இந்த சர்க்குலர் ஃப்ரேம் அப்படிங்கிறது எது மேலே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஹரிசாண்டல் பேஸ் டேபிள் வித் 3 லெவலிங் ஸ்க்ரூஸ். இதுதான் வந்து ஹரிசாண்டல் பேஸ் டேபிள். அதில் 3 லெவலிங் ஸ்க்ரூனா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இது செகண்டு. தேர்டு வந்து நமக்கு வியூக்கு தெரியல, அது இது ரெண்டுக்கும் ஆப்போசிட்டில் பின்னாடி இருக்கும். அப்போ இந்த மாதிரி 3 லெவலிங் ஸ்க்ரூ இருக்கிற ஒரு ஹரிசாண்டல் டேபிள் மேலே தான் இந்த சர்க்குலர் ஃப்ரேம் வந்து நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த காம்பஸ் பாக்ஸை பார்க்கணும். இப்போ காம்பஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ மேக்னெட்டிக் நீடில் அண்ட் அலுமினியம் பாயிண்டர். அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு சின்ன மேக்னெட்டு, அதாவது இந்த பிளாக் கலரில் தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து உங்களுக்கு மேக்னெட்.
இந்த பிளாக் கலரில் இருக்கிறது ஒரு மேக்னெட்டிக் நீடில். அந்த மேக்னெட்டுக்கும் 90 டிகிரிஸில் வர மாதிரி, அதாவது பர்பெண்டிகுலராக ஒரு அலுமினியம் பாயிண்டர், இது ரெண்டுமே அந்த காம்பஸ் பாக்ஸோட மிட் பாயிண்டில் இருக்கும். இப்போ இந்த அலுமினியம் பாயிண்டர் அப்படிங்கிறது எது மேலே நகர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா, பாருங்கள், இதை சுற்றிலும் வந்து பிளாக் கலரில் ஏதோ மார்க் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே டிகிரிஸில் வந்து ரீடிங் மார்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு 0 டிகிரி மார்க் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து 90 டிகிரிஸாக இருக்கும். அதே போல் இங்கே இருக்கிறது 0 டிகிரியாக இருக்கும், இங்கே கீழே கொடுத்துருக்கிறதும் 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 குவாட்ரண்ட்ஸு, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, இந்த 4 குவாட்ரண்ட்ஸில் 0 to 90 டிகிரி வரைக்கும் 4 குவாட்ரண்ட்டு மார்க் பண்ணி எடுத்தது தான் அந்த காம்பஸ் பாக்ஸ். அந்த ரீடிங் மேலே தான் இந்த அலுமினியம் பாயிண்டர் வந்து நகர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் காம்பஸ் பாக்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இந்த காம்பஸ் பாக்ஸை நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள், இந்த சர்க்குலர் ஃப்ரேமோட சென்டரில் இது வந்து ஒரு ஸ்மால் அப்ரைட் ப்ரொஜெக்ஷன், மேல் நோக்கிய உந்து தாங்கின்னு சொல்லலாம், அது மேலே கொண்டு வந்து தான் இந்த காம்பஸ் பாக்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம இந்த காம்பஸ் பாக்ஸை இது மேலே ப்ளேஸ் பண்ணும்போது இந்த மேக்னெட்டோட பொசிஷனும் இந்த சர்க்குலர் ஃப்ரேமோட மிட் பாயிண்ட்டு இது ரெண்டும் எக்ஸாக்டாக கோயின்சைட் ஆகும். எதுக்காக இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஏற்கனவே நம்ம டான்ஜென்ட் லாவில் சொன்னது போல் அந்த மேக்னெட்டும் சர்க்குலர் காயிலில் கரண்ட்டு போகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இது ரெண்டுமே கோயின்சைட் ஆனால் தான் 2 பர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அந்த கான்செப்டுக்காக தான் இந்த மேக்னெட்டோட பாயிண்ட்டும் சர்க்குலர் ஃப்ரேமோட மிட் பாயிண்ட்டும் எக்ஸாக்டாக கோயின்சைட் ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த டிஜி யூஸ் பண்ணி எர்த்தோட ஹரிசாண்டல் காம்போனண்ட்டை கால்குலேட் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ப்ரிகாஷன்ஸில் கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் ஒரு 4 பாயிண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ஒன், ஆல் தி நியர்பை மேக்னெட்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் கெப்ட் அவே ஃப்ரம் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதாவது நம்ம செய்கிற இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஓரியன்டடு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு காம்பஸ் பாக்ஸ் பக்கத்தில் அல்லது டிஜி பக்கத்தில் வேறு எந்த ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை வச்சாலும் 2 மேக்னெட்டிக் ஃபீல்டும் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால தான் எந்த ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலையும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கத்தில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ப்ரிகாஷன். செகண்டு, using sprit level, the leveling screws at the base are adjusted so that the small magnetic needle is exactly horizontal and also coil is exactly vertical. Sprit level அப்படின்ற ஒரு சின்ன டிவைஸ் ஒன்று இருக்கும். இந்த பிக்சரில் பாருங்கள், இதுதான் ஸ்ப்ரிட் லெவல். இந்த ஸ்ப்ரிட் லெவலோட சென்டரில் பாருங்கள் ஏதோ ஒரு லிக்விட் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஸ்ப்ரிட் லெவலை அந்த காம்பஸ் பாக்ஸ் மேலே வைக்கும்போது அந்த லிக்விட் வந்து எக்ஸாக்டாக அந்த மிட் பாயிண்டில் பபிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். அது வேறு ஏதாவது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா அந்த டிஜி வந்து ஹரிசாண்டலாக எக்ஸாக்டாக இல்லைன்னு அர்த்தம். இப்போ அந்த எக்ஸாக்டாக ஹரிசாண்டல் இல்லைன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம், லெவலிங் ஸ்க்ரூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லெவலிங் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு அந்த சர்க்குலர் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, காம்பஸ் பாக்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே எக்ஸாக்டாக ஹரிசாண்டல் பொசிஷனுக்கு கொண்டு வர முடியும். இதுவும் நம்ம எடுத்துக்கிற ஒரு ப்ரிகாஷன்ஸ். அடுத்து தேர்ட் ப்ரிகாஷன்ஸ், the plane of coil is kept parallel to small magnetic needle by rotating the coil about its vertical axis so that the coil remains in magnetic meridian. இந்த பாயிண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க, நாம் எடுத்துக்கிற இந்த சர்க்குலர் காயில், இந்த சர்க்குலர் காயில் அதாவது இந்த சர்க்குலர் ஃப்ரேமு ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இடத்த நீங்கள் ஹோல்டு பண்ணி அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த சர்க்குலர் காயிலோட பிளேன், இதுதான் அதனோட பிளேன், அது எதுக்கு பேரலாக இருக்கணும்னா இதோ பாருங்கள், இந்த மேக்னெட்டுக்கு பேரலாக இருக்கணும். அப்படி ரெண்டும் பேரலாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், plane of the circular coil is exactly in the magnetic meridian. மேக்னெட்டிக் மெரிடியன்னா பிஹெச்சோட டைரக்ஷன்ஸில் அந்த காயிலோட பிளேன் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். இது வந்து தேர்டு ப்ரிகாஷன்ஸ். அண்ட் ஃபோர்த்து, இந்த காம்பஸ் பாக்ஸ் மட்டும் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வெர்டிக்கல் ஃப்ரேமை வந்து அதாவது சர்க்குலர் ஃப்ரேமை வந்து ரொட்டேட் பண்ணி மேக்னெட்டிக் மெரிடியனில் ப்ளேஸ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிட்டா அந்த சர்க்குலர் ஃப்ரேமை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அதுக்கு பிறகு இந்த காம்பஸ் பாக்ஸை மட்டும் ரொட்டேட் பண்ணி அதில் இருக்கிற அலுமினியம் பாயிண்டர் 0 to 0 இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம இந்த டிஜியை வந்து ஒர்க் பண்ணும்போது செய்கிற ப்ரிகாஷன்ஸ். அடுத்து தியரி பார்க்குறோம். தியரியில் in a tangent galvanometer experiment, when no current is passed through the coil, the small magnetic needle lies along the horizontal component of earth magnetic field.
அந்த காயில் வழியாக நம்ம கரண்ட்டு பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிகாஷன்ஸில் சொன்ன மாதிரி அந்த காயிலோட பிளேன் வந்து எக்ஸாக்டாக எர்த்தோட ஹரிசாண்டல் காம்போனண்ட்டில் இருக்கும். When the circuit is closed, the electric current will pass through the circular coil and produce a magnetic field at the center of the coil. இப்போ நம்ம அந்த காயில் வழியாக எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் பண்ணும்போது அக்கார்டிங் டு ஓஎஸ்டேட் கான்செப்ட் ஒரு காயில் வழியாக கரண்ட்டு போனால் என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். நாம் எடுத்துக்கிறது சர்க்குலர் காயிலாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த காயிலோட சென்டரில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகுது, there are two fields which are acting mutual perpendicular to each other. எர்த்தோட ஹரிசாண்டல் காம்போனண்ட்டு பிஹெச்சோ சர்க்குலர் காயிலில் கரண்ட்டு போகிறதுனால கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இது ரெண்டுமே மியூச்சுவல் பர்பண்டிகுலராக நமக்கு அங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அது என்னென்ன ஃபீல்டு நமக்கு ஏற்கனவே தெரியும். அந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருக்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் தி காயில் ஆக்டிங் நார்மல் டு த பிளேன் ஆஃப் தி காயில் அண்ட் செகண்ட் ஒன் ஹரிசாண்டல் காம்போனண்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் பிஹெச் அப்படிங்கிறது ஆல்ரெடி மேக்னெட் வந்து எந்த டைரக்ஷனில் இருந்ததோ அதனோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ காயில் வந்து சர்க்குலர் காயில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த காயிலோட பிளேன் வந்து மேக்னெட்டுக்கு பேரலாக எடுத்திருந்தோம். காயில்னால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அதனோட மிட் பாயிண்டில் காயிலோட பிளேனுக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ அதனோட டைரக்ஷன்ஸ் இதில் இருக்கும்போது இது எப்படி இருக்குன்னா எர்த்தோட ஹரிசாண்டல் காம்போனண்ட்டுக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் மியூச்சுவல் பர்பண்டிகுலர். ஸோ அந்த மாதிரி மியூச்சுவல் பர்பண்டிகுலரில் ரெண்டு ஃபீல்டும் இருக்கிறதுனால த மேக்னெட்டிக் நெடல் டிஃப்ளக்ஸ் த்ரூ அன் ஆங்கிள் தீட்டா. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும்னா ரெண்டு ஃபீல்டோட ஓரியன்டேஷன்ஸும் அந்த இடத்து இருக்கும்போது அங்கே காம்பஸ் பாக்ஸில் இருக்கிற மேக்னெட் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும், சம்திங் ஆங்கிள் டிஃப்ளெக்ட் ஆகும். அது எவ்வளோ ஆங்கிள் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத அலுமினியம் பாயிண்டர் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டிகிரிஸ் காமிக்குதோ அதிலேருந்து நோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்த ஒரு தீட்டா வேல்யூவை டேன்ஜென்ட் லாவை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா B is equal to BH tan theta. இந்த ஃபார்முலாவில் ஈக்குவேஷன்ஸுக்கும் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிற B அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது என்னென்னா சர்க்குலர் காயில்னால் அதனோட மிட் பாயிண்டில் ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ சர்க்குலர் காயிலோட மிட் பாயிண்டில் ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த டேர்ம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் 3.38 மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் தி சென்டர் ஆஃப் தி காயில்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான் இந்த இடத்து. அதாவது இந்த சர்க்குலர் ஃப்ரேமோட மிட் பாயிண்டில் ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டேர்முக்கு ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சிச்சா? அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டேன்ஜென்ட் ஃபார்முலாவில் கொண்டு வர இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் தி சர்க்குலர் காயில் இஸ் ஈக்குவல் டு μ0 Ni/2r. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஈக்குவேஷன் நமக்கு டேன்ஜென்ட்லால இந்த லெஃப்ட் சைடில் போகும்போது என்ன ஆகும், ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். μ0 Ni/2r is equal to BH tan theta. இப்போ நம்ம இந்த டிஜியை யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்கோன்னா எர்த்தோட ஹரிசாண்டல் காம்போனண்ட்டை கால்குலேட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஹரிசாண்டல் காம்போனண்ட் அப்படிங்கிறது BH. ஸோ நமக்கு இந்த ஈக்குவேஷன்லேருந்து தி ஹரிசாண்டல் காம்போனண்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு BH is equal to μ0 Ni/2r into I tan theta. அங்கே க்யூன்னு கொடுத்துருக்காங்க, அதை வந்து தீட்டான்னு மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எர்த்தோட ஹரிசாண்டல் காம்போனண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணுறோமோ அந்த சர்க்கியூட் வழியாக எவ்வளோ கரண்ட்டு பாஸ் ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது நாம் எடுத்துக்கிற ஈக்குவேஷன் என்ன மாதிரி கிடைக்கும், இதோ இந்த டேர்மில் ஐக்கு மட்டும் நம்ம ஃபார்முலா எழுதுனா என்ன ஆகும் பாருங்கள், 2r ஏற்கனவே அங்கே இருக்கிறது BH tan theta by μ0 Nன்னு கிடைக்கும். இது வந்து டிஜி யூஸ் பண்ணும்போது அந்த சர்க்யூட் வழியாக எவ்வளோ கரண்ட்டு போகுது அதுக்கு எடுத்துக்கிற ஃபார்முலா சம்திங் ஆம்பியர்னு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ ஒரு டிஜியை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த சர்க்யூட்டில் போகிற கரண்ட்டும் கால்குலேட் பண்ண முடியும், எர்த்தோட ஹரிசாண்டல் காம்போனண்ட்டும் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து கொடுத்துருக்குற அந்த எக்ஸாம்பிள் சம் 3.14. A coil of tangent galvanometer of diameter 0.24 meter has 100 turns. If the horizontal component of earth magnetic field is 25 into 10⁻⁻⁶ Tesla, then calculate the current which gives a deflection of 60 degree. ஒரு டிஜி யூஸ் பண்ணும்போது அந்த சர்க்குலர் காயிலுக்கு டயாமீட்டர் கொடுத்தாச்சு, அங்கே இருக்கிற எர்த்தோட BH கொடுத்தாச்சு, அந்த டிஜியில் வந்து அலுமினியம் பாயிண்டரு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் காமிக்குதுன்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்,
அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில், அதாவது இவ்வளோ சம்திங் டேட்டாஸை கொடுக்குற அந்த ஒரு டிஜி எக்ஸ்பெரிமெண்ட்டில் எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணணும். நம்ம கொடுத்துருக்குற அந்த டிகிரி 60ங்கிறதுனால நம்ம அந்த டிகிரிக்கு டேன்ஜென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ tan 60 is equal to √3 which is equal to 1.732. ஏற்கனவே நம்ம சொன்னது போல் கரண்ட்டுக்கு ஃபார்முலா ஃப்ரம் டேன்ஜென்ட் கேல்வனோமீட்டர்லேருந்து I is equal to 2RBH by mu naught n into tan theta. பாருங்கள், 2 இன்ட்டு அங்கே டயாமீட்டர் வந்து 0.24ன்னு கொடுத்தாங்க, அதை பை 2ன்னு போட்டால் ரேடியஸ் கிடைக்கும். ஸோ இன்ட்டு 0.12 இன்ட்டு BH 25 into 10 power minus 6 by mu naught a constant value 4 into 10 power minus 7 into 3.14 into number of turns 100. இதெல்லாம் எடுத்துகிட்டு தீட்டாவோட வேல்யூ அங்கே கொடுக்கும்போது என்னாகும் இன்ட்டு 1.732ன்னு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன ஆன்சராக கிடைக்குதுன்னா I is equal to 0.082 ஆம்பியர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கரண்ட் லூப் as a magnetic dipole. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற கான்செப்ட் என்னென்னா, ஒரு சர்க்குலர் லூப்பில் கரண்ட்டு போகும்போது அந்த கரண்ட் எடுத்துகிட்டு போகிற அந்த சர்க்குலர் லூப் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ இந்த கான்செப்டை நாம் டிரைவ் பண்ணுறதுக்காக எந்த கொஷினோட கண்டினியூட்டி கொண்டு வரோன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு அ சர்க்குலர் காயில் சொன்னோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷனோட கண்டினியூட்டி தான் இங்கே கொண்டு வரோம். பாருங்கள், இந்த இடத்த ஈக்குவேஷன் 3.37 சர்க்குலர் காயிலில் n டர்ன்ஸ் இருக்குன்னா அந்த காயிலோட மிட் பாயிண்ட்லேருந்து அதனோட ஆக்சியல் இருக்கிற ஒரு பாயிண்டில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கான ஒரு ஈக்குவேஷன்ஸ்லேருந்து தான் நம்ம இந்த கொஷின்ஸோட கான்செப்டை டெரைவ் பண்ணணும். ஸோ அந்த கொஷின் அந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது இப்போ B vector is equal to mu naught I by 2 into R square by R square plus Z square whole power 3 by 2 into K cap. ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கும் போது ஒரு சின்ன அசம்ஷன் எப்படி எடுத்துக்கிறோம், சப்போஸ் நம்மளோட சர்க்குலர் காயில் வந்து இங்கே இருக்குன்னா இந்த சர்க்குலர் காயிலோட மிட் பாயிண்ட்லேருந்து இப்போ நம்ம பார்க்குறது இந்த இடத்து இருக்கிற ஒரு பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்க்கும்போது நம்ம இது வந்து சர்க்குலர் காயிலோட ரேடியஸ் R எடுத்திருப்போம். அதனோட ஆக்சில் இருக்கிற ஒரு பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போது எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் வந்து Z அப்படின்னு எடுத்திருப்போம். ஸோ இந்த ரெண்டு டேட்டாஸும், அதாவது R and Z, இது ரெண்டையும் பார்க்கும்போது நம்ம எடுத்துக்கிற அந்த டிஸ்டன்ஸ் Z அப்படிங்கிறது இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் த ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் காயில். அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸில் கிடைக்கும்போது நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா, பாருங்களேன், அட் அ லார்ஜர் டிஸ்டன்ஸ் Z is very much greater than radius of the circular coil. Therefore, R square plus Z squared is approximately equal to Z square. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ஈக்குவேஷனில் R squared வந்து செட்டை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ அப்போ அந்த கம்மியாக இருக்கிற ஒரு வேல்யூவை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி மறுபடியும் ஒரு ஹை வேல்யூ இருக்கிற Z அதனோட ஸ்கொயர் டேர்ம்ஸில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கிற ரிசல்ட்டில் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அதனால தான் என்ன பண்ணுறோம், இந்த R squared அப்படிங்கிறத எலிமினேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து Z squared மட்டும்தான் எடுத்துக்கிறோம். சரியா? அப்படி Z squared எடுக்கும்போது நமக்கு அடுத்த ஸ்டெப்ஸில் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், கீழே பாருங்கள், Z square whole power 3 by 2ன்னு இருக்கும். எப்படி இருக்குது, Z square whole power 3 by 2. இந்த 2 கேன்சல் ஆனால் நமக்கு ரிமைனிங் இருக்கிறது Z cube. அதுதான் ஈக்குவேஷன் 3.42ல் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். B vector is equal to mu naught I R square by 2 into Z cube K cap. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், நம்ம இந்த சர்க்குலர் காயிலை யூஸ் பண்ணுறதுனால அந்த இடத்த ஏரியா அண்ட் கரண்ட்டு இந்த மாதிரிலாம் ஒரு சில டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஈக்குவேஷன், அதாவது 3.42ஓட ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு பை டிவைடட் பை பை, ஒரு பையால் இன்ட்டு பண்ணி பையால் டிவைட் பண்ணுறோம். சரியா? அப்போ அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு 3.42 ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நமக்கு பை ஆர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் ஆகிடும், ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் காயிலுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஸோ இதை ஏரியான்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈக்குவேஷன்ஸ் வந்து அடுத்து எப்படி சேஞ்ச் ஆகுது, B vector is equal to mu naught IA by 2 pi into Z cube K cap. அடுத்ததாக என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த ஈக்குவேஷன்ஸை இன்ட்டு 2 டிவைடட் பை 2, ஒரு 2ஆல் இன்ட்டு பண்ணி ஒரு 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் திரும்ப என்ன ஆகும், B vector is equal to mu naught by 4 pi 2IA by Z cube into K capன்னு கிடைக்கும். சரியா? இப்போது இந்த ஒரு ஈக்குவேஷன்ஸு, அதாவது ஒரு சர்க்குலர் காயிலில் கரண்ட்டு போகிறதுனால
அதனோட சென்டர்லேருந்து அதனோட ஆக்சஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் எடுத்தோம். ஸோ இந்த சர்க்குலர் காயில்னால கிடைக்கிற இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம எது கூட கம்பேர் பண்ணோம்னா மேக்னெட்டிக் டைபோல் கூட கம்பேர் பண்ணோம். மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்னா ஏற்கனவே ஒரு பார் மேக்னெட் எடுத்து அதனோட நார்த்து போல்லேருந்து ஒரு சம்திங் டிஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருப்போம். அந்த ஈக்குவேஷன்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரியா? அதுதான் கீழே கொடுத்துருக்குறது. கம்பேரிங் ஈக்குவேஷன் 3.43 வித் ஈக்குவேஷன் 3.14 அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு அந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு டேர்ம்ஸ் மட்டும் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்த ஐஏன்னு இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து 3.14 கொண்டு வரும்போது அங்கே மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் பிஎம்னு இருக்கும். ஸோ அந்த பிஎம்முக்கு தான் நம்ம இங்கே என்னவா எடுத்துக்கிறோம், திஸ் பிஎம் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏன்னு எடுத்துக்கிறோம். பிஎம் அப்படின்னாவே மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டு. பட் அங்கே நம்ம சொல்லும்போது ஒரு மேக்னெட்டாக எடுத்து பார்க்கும்போது என்ன கொண்டு வந்திருப்போம், திஸ் Q இன்ட்டு 2Lன்னு கொண்டு வந்திருப்போம். பட் இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா ஐ இன்ட்டு ஏ. ஐங்கிறது கரண்ட்டு, ஏங்கிறது ஏரியா. சரியா? ஸோ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆஃப் அ சர்க்குலர் லூப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் இன்ட்டு லூப் ஏரியா. இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இது வந்து மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டாக எடுத்துட்டா டைபோல் மூமெண்ட் அப்படின்னாவே அது வெக்டர் குவான்டிட்டி தான். ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் வெக்டர் நோட்டேஷன் எழுதும்போது பிஎம் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ வெக்டர்னு கிடைக்கும். புரியுதா? அதாவது சிம்பிளாக ஒரு சர்க்குலர் காயில்னால கரண்ட்டு போகும்போது கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரு பார் மேக்னெட் எடுத்து அதனால் கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது ரெண்டுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு டைமென்ஷனலாக பார்க்கும்போது நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் இருக்கிற டைபோல் மூமெண்ட்டு மட்டும்தான் வேரி ஆகும். நீங்கள் மேக்னெட்டுன்னு எடுத்திங்கன்னா போல் ஸ்ட்ரென்த் இன்ட்டு டிஸ்டன்ஸுன்னு கொண்டு வருவீங்க, Q இன்ட்டு 2L. பட் இங்கே சர்க்குலர் லூப் அப்படின்னு சொல்லும்போது டைபோல் மூமெண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஐ இன்ட்டு ஏவுக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? அந்த டைபோல் மூமெண்ட்டை தான் கீழே நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆஃப் எனி கரண்ட் லூப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் லூப் ஏரியா. சரி, அடுத்ததான் இப்போ இந்த சர்க்குலர் லூப்பில் வந்து கரண்ட்டு போகும்போது நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், என்ன ரூலை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணல அப்படின்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணி சர்க்குலர் லூப்பில் போகிற கரண்ட்டுனால கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே ரூல் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, இஃப் வி கால் த ஃபிங்கர்ஸ் ஆஃப் ரைட் ஹேண்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இன் த லூப், then the stretched thumb gives the direction of magnetic moment associated with the loop. அதாவது இங்கே மீனிங் அந்த எந்த டைரக்ஷன்ஸில் கரண்ட்டு போகுதோ அதே டைரக்ஷன்ஸில் நம்ம ஃபிங்கர்ஸ் எல்லாம் கால் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு தம்பை மட்டும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணினா அந்த சர்க்குலர் லூப்பில் போகிற கரண்ட்டுனால கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன்ஸ் கிடைக்கும். சரியா? அது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எண்ட் ரூலில் வச்சு பொலாரிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த டயக்ராம் பாருங்கள். கரண்ட் என்ன சர்க்குலர் லூப், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட்டு போகும்போது அந்த சர்க்குலர் லூப்பில் கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நார்த்து போலாக இருக்கும். இது எப்படி நம்ம ஈஸியாக எடுத்துக்கலான்னா, இப்போ இந்த சர்க்குலர் லூப்பில் இது வந்து கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு கொடுத்துருக்கோம். அப்படி ஆன்டி கிளாக் வைஸ்க்கு நீங்கள் எண் வந்து எழுதி பாருங்கள். லெட்டர்ஸாக எழுதும்போது இங்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா, இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே தானே நம்ம முடிக்கிறோம். அப்போ ஏரோ மார்க் இப்படி கொடுக்கலாமா, இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தானே, இப்படி போகிற மாதிரி தானே இருக்குது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அதனால தான் ஆன்டி கிளாக் வைஸ் கரண்ட் அப்படின்னா அந்த லூப்பில் போகிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நார்த்து போலாக இருக்கும். ஸோ இதே வந்து கிளாக் வைஸில் கரண்ட்டு போகிறதா இருந்தால், இப்போ கிளாக் வைஸ் கரண்ட் அப்படின்னா பாருங்கள், இது ஒரு சர்க்குலர் லூப்பு, இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ். இப்போ இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட்டு போகும்போது அங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட பொலாரிட்டிக்கு எஸ்ஸு வந்து நம்ம எழுதணும். இப்போ எஸ்ஸு வந்து நம்ம எழுதும்போது பாருங்கள், இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணி அந்த எஸ்ஸு முடிக்கும் போது இங்கே தானே முடிக்கிறேன், இங்கே முடிக்கிறேன்னா ஏரோ மார்க் போட்டால் இப்படி தானே வரும். அப்போ இந்த ஏரோ மார்க் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா கிளாக் வைஸ். ஸோ எஸ் அப்படிங்கிற லெட்ரு வந்து கிளாக் வைஸ் கரண்ட்டும், என் அப்படிங்கிற லெட்ரு வந்து நான் ட்ரா பண்ணேன்னா அது ஆன்டி கிளாக் வைஸும் இருக்கும். ஸோ அந்த லெட்டர்ஸ்லேருந்தே நம்ம அந்த சர்க்குலர் காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷன்னு கண்டுபிடிக்கலாம். அதுதான் இங்கே நமக்கு சிம்பிளாக கொடுத்துருக்குற எண்ட் ரூல். இந்த பொலாரிட்டி கண்டுபிடிக்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் கரண்ட்டாக இருந்தால் அங்கே இருக்கிற பொலாரிட்டி நார்த் போல், கிளாக் வைஸ் கரண்ட் போகும்போது அங்கே இருக்கிற பொலாரிட்டி சவுத்து போலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது 3.8.6 மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆஃப் ரிவால்விங் எலக்ட்ரான்.
இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த டாப்பிக்கு கரண்ட் லூப் ஆஸ் அ மேக்னெட்டிக் டைபோல். இப்போ கரண்ட் கேரி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சர்க்குலர் லூப் வந்து ஒரு மேக்னெட்டிக் டைபோலாக பிஹேவ் பண்ணுன்னு சொன்னோம். ஸோ அதே கான்செப்டை மைக்ரோஸ்கோபிக் லெவலுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு ஆட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரானும் அதனோட ஆர்பிட்டாக இருக்கிற சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகும்போது அந்த எலக்ட்ரானுக்கும் ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்கும். அது எவ்வளோ அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்குறது. ஸோ இங்கே the circulating electron in a loop is like current in a circular loop. ஸோ அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும்போது அங்கே கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதுக்கும் ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்கும். ஸோ எலக்ட்ரானோட மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் represented by a letter mu L vector is equal to I into A vector. இதை மேக்னிடியூடில் எழுதும்போது mu L is equal to IA. இப்போ நம்ம சொன்ன அந்த எலக்ட்ரான் ஆர்பிட் இதெல்லாம் சொல்லும்போது மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் ஸ்மால் எம், அந்த எலக்ட்ரான் போகிற ஆர்பிட்டோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர், வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான் ஸ்மால் வி. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்மில் எடுத்துட்டோன்னா எலக்ட்ரான் சர்க்குலேட் ஆகிறதுனால நமக்கு வந்து கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த கரண்ட் வந்து எவ்வளோ இருக்கும்? I is equal to Q by Tங்கிறது ஃபார்முலா. அந்த Q அப்படிங்கிறது சார்ஜ், இங்கே சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் மைனஸ் E. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் electric current due to circular motion of the electron I is equal to minus E by T. இப்போ ரேடியஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் ஆர், விங்கிறது வெலாசிட்டி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்திங் ரேடியஸ் இருக்கிற ஒரு ஆர்பிட்டில் எலக்ட்ரான் வந்து ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் போகும்போது ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் எடுத்துச்சுன்னா அந்த எலக்ட்ரானுக்கு என்ன டைம் பீரியடு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ டைம் பீரியடுன்னு நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டின்னு கொண்டு வருவோம். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த சர்க்குலர் பாத்தில் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் அப்படிங்கும்போது சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ த டைம் பீரியட் T இஸ் ஈக்குவல் டு 2πr by V. ஸோ கிடைச்ச இந்த ஈக்குவேஷனை 3.46 அப்படிங்கிற ஈக்குவேஷன் அண்டு 3.47 இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கரண்ட்டோட டேர்ம் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்னா mu L is equal to I into A vector. அப்போ நமக்கு என்ன ஆகும்? இது மேக்னிடியூடாக மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். mu L is equal to I வந்து மைனஸ் E பை Tன்னு கிடச்சிருக்கும். அகெயின் Tக்கு நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா 2πr by Vன்னு கொடுக்கணும். இன்டூ ஏரியான்னு சொன்னோம் இல்லையா, ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் πr ஸ்கொயர். ஸோ அதுவும் சப்ஸ்டியூட் பண்ணி இதெல்லாம் கேன்சல் பண்ணி ஈக்குவேஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுது? மைனஸ் EVR by 2. ஸோ இந்த இடத்துல πr ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் லூப். தென் இப்போது இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆனால் அதுக்கு வந்து மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடைக்கும். ஸோ இங்கே எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு பார்க்கும்போது L வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் இன்டூ P அப்படிங்கிறது மொமெண்டம். ஸோ R இன்டூ P இது எல்லாமே ரேடியஸில் வெக்டர் நோட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுது? L வெக்டார் இஸ் ஈக்குவல் டு R வெக்டார் கிராஸ் P வெக்டார். இதுவே நம்ம மேக்னிடியூடில் சொல்லும்போது L இஸ் ஈக்குவல் டு RP விச் இஸ் ஈக்குவல் டு MVR. MVங்கிறது மொமெண்டம் ஆஃப் தி எலக்ட்ரான். லீனியர் மொமெண்டம் படிச்சிருக்கோம் இல்லையா, P இஸ் ஈக்குவல் டு MV. அந்த டேர்ம் தான் இங்கே சப்ஸ்டியூஷனாக வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக 3.49 நமக்கு என்ன கிடச்சிருக்குதுன்னா ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் தி எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு MVR. ஸோ அடுத்ததான் என்ன பண்ணணும்? அதனோட எலக்ட்ரானோட மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் mu L அப்படிங்கிற இந்த டேர்மும் அதனோட ஆங்குலர் மூமெண்டம் இது ரெண்டையும் டிவைடில் கொண்டு வரணும். ஸோ அப்படி டிவைடில் கொண்டு வரும்போது என்ன ஆகுது? mu L by L, அதாவது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் பை ஆங்குலர் மூமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் EVR by 2 by MVR. இதில் பாருங்கள் VR வந்து கேன்சல் ஆகும். அப்படி கேன்சல் ஆகும்போது மைனஸ் E by 2M விச் இஸ் ஈக்குவல் டு இதில் mu L மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா L வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்துடும். அதுவும் வெக்டர் நோட்டேஷனில் கொடுக்கும்போது mu L வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் E by 2M இன்டூ L வெக்டார். ஸோ இந்த இடத்த mu L L வெக்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மைனஸ் சைன் வந்து இண்டிகேட் பண்ணுது. அது இந்த பிக்சரில் பாருங்கள். செகண்ட் கொடுத்துருக்க இந்த பிக்சரில் எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஆக்டிங் அப்போர்ட் டைரக்ஷன், but the magnetic dipole moment of electron is acting inward direction. இப்போ இது ரெண்டோட டைரக்ஷனும் நமக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்குது அப்படிங்கிறதா அந்த நெகட்டிவ் சைன் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதே இருக்கிற ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம மேக்னிடியூடில் ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்துருக்கிற அந்த டேட்டாஸ்க்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்ளை பண்ணும்போது பாருங்கள் mu L by L is equal to E by 2M, E charge of electron which is equal to 1.60 into 10 power minus 19 by 2 into M என்றது mass of the electron.
9.11 into 10 power minus 31, which is equal to 0.0878 into 10 power 12 coulomb per kilogram. இந்த யூனிட் எப்படி கிடைக்குதுன்னா E/2m. ஈங்கிறது சார்ஜ், அதனோட யூனிட் கூலும், மாஸ் அதனோட யூனிட்டு கிலோகிராம். ஸோ கூலும் பர் கிலோகிராம்னு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம 10 பவர் 10 to the power 10க்கு மாற்றும் போது μL/L is equal to 8.78 into 10 power 10 கூலும் பர் கிலோகிராம்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற ஒரு வேல்யூ அப்படிங்கிறது இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த கான்ஸ்டன்ட் நம்ம என்ன சொல்கிறோம், தட் இஸ் μL/L அப்படிங்கிறது E/2m. E/2m இஸ் அ கான்ஸ்டன்ட். ஏன் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஒரு லெட்டரும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுற லெட்டர்ஸ் தான், எதுவும் வேரி ஆகிற மாதிரி இல்லை. ஸோ இந்த இந்த E/2m நம்ம என்னவா எடுத்துக்கிறோன்னா கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது சுழல் காந்த விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். சுழல் காந்த விகிதம்னா எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிறதுனால அது கிடைக்கிற மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டோட வேல்யூ சொல்கிறது தான் கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. சரியா? அடுத்தது பாருங்கள். a ratio is a constant of proportionality which connects angular momentum of the electron and magnetic moment of the electron. ஸோ இந்த கைரோமேக்னெட்டிக் ரேஷியோ அப்படிங்கிறது எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டத்தையும் அதோட மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டத்தையும் லிங்க் பண்ணுற ஒரு ஈக்குவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷனுக்கு நம்ம எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டத்தை அப்ளை பண்ணணும். அதாவது டைபோல் மூமெண்ட்டு கூட ஃபஸ்ட்டு எதை லிங்க் பண்ணோன்னா அதனோட ஆங்குலர் மொமெண்டம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ நீல்ஸ் போரோட கான்செப்ட் படி according to Neal-Bohr quantization rule, the angular momentum of an electron moving in a stationary orbit is quantized. அதாவது ஒரு ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டுருக்க ஒரு எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது இஸ் அ குவான்டைஸ்டு, முழுமையாக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நீல்ஸ் போரோட கான்செப்ட். ஸோ அதுபடி எடுத்தோன்னா எனக்கு அந்த ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், L is equal to NH cross. அந்த ஹெச்சுக்கு மேலே ஒரு லைன் போட்டிருப்பாங்க, அது நீங்கள் H cross அப்படின்னு படிக்கணும். அந்த H cross அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், H/2πக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் of electron according to Niels Bohr concept, L is equal to n into H/2π. இங்கே H அப்படிங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் n அப்படிங்கிறது அந்த ஆர்பிட்டோட நம்பர்ஸ், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட வேல்யூஸ் தான் n. என்னோட வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா 1 2 3 4னு தான் எடுத்துக்கிறோம். இதில் 1/2 3.5 அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறது இல்லை. எல்லாமே ஒரு முழுமையான நம்பர்ஸாக தான் எடுத்துக்கிறோம். அதுதான் இங்கே எப்படி சொல்கிறோன்னா, நீல்ஸ் போரோட கான்செப்ட் படி ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான்ங்கிறது இஸ் அ குவான்டைஸ்டு, முழுமையாக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த லெட்டர்ஸோட வேல்யூவை நீங்கள் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு அப்ளை பண்ணும்போது வேல்யூ இவரோட கான்செப்ட் படி எவ்வளோ கிடைக்கிது பாருங்கள். μL is equal to, இதுக்கு முன்னாடி சொன்ன டேர்ம் இதெல்லாம், μL is equal to E/2m into L. அந்த இடத்த இப்போ எல்லுக்கு நம்ம என்ன போடணும், NH/2πன்னு போடணும். அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் என்னவா மாறிடும், E into NH/4πmனு கிடைக்கும். என்னோட வேல்யூ மினிமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு 1ன்னு கொடுக்கணும். ஸோ அந்த என்னோட வேல்யூ 1ன்னு கொடுத்து ரிமைனிங் லெட்டர்ஸுக்கு எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஈங்கிறது சார்ஜ், ஹெச் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், எம்ங்கிறது மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்தால் நமக்கு ஃபைனலாக, ஏன்னா எண்ணுக்கு 1ன்னு கொடுங்கன்னு சொல்லியாச்சு, அப்போ கடைசி நமக்கு வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா μL is equal to, μL அப்படிங்கிறது மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் என்ன சர்க்குலர் ஆர்பிட் is equal to 9.27 into 10 power minus 24 ஜூல் பர் செகண்ட்னு கிடைக்கும். சரியா? அந்த டைமென்ஷனுக்கு போகும்போது செகண்டு டைம் இன்வர்ஸ் அப்படின்னு மாறிடும். இப்போ இந்த ஒரு வேல்யூ நம்ம என்ன சொல்கிறோம், போர் மேக்னட்டான் அப்படின்னு சொல்கிறோம். நீல்ஸ் போரோட கான்செப்ட்லேருந்து கொண்டு வந்ததுனால எலக்ட்ரான் ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் போகும்போது அது கிடைக்கிற மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் போரோட கான்செப்டில் சொல்லும் பொழுது கிடைக்கிற இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு என்ன பேருனா போர் மேக்னட்டான்னு பேர். ஸோ இந்த போர் மேக்னட்டானை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஆட்டத்தோட மேக்னெட்டிக் மூமெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கலாம். இஸ் யூஸ்டு டு மெஷர் அட்டாமிக் மேக்னெட்டிக் மூமெண்ட். இப்போது தமிழ் வழி மாணவர்களுக்கு முதல்ல இருக்கிறது டான்ஜென்ட் விதி. டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர் அப்படிங்கிறது மிக குறைந்த மின்னோட்டங்களை அளவிட பயன்படுத்தும் ஒரு கருவி. அது டான்ஜென்ட் விதியின் அடிப்படையில் இயங்குகிறது. இப்போ டான்ஜென்ட் விதி அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படும் சீரான 2 காந்த புலங்களுக்கு நடுவே தொங்கவிடப்பட்டுள்ள காந்த ஊசி இவ்விரு புலங்களின் தொகுபையின் புலத்தின் திசையில் நிற்கும். ஸோ இந்த டான்ஜென்ட் விதிக்கு நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா B is equal to BH tan theta.
அமைப்புன்னு சொன்னால் காந்தத்தன்மையற்ற ஒரு வட்ட வடிவ சட்டம். இந்த சட்டமானது பித்தளை அல்லது மரத்தால் செய்யப்பட்டு ஒரு கிடைத்தள மேடைக்கு செங்குத்தாக பொருத்தப்பட்டிருக்கும். மேலும் இந்த கிடைத்தள மேடையில் சரி செய்கிற 3 கிடைமட்ட திருகுகளும் இருக்கும். வெவ்வேறு எண்ணிக்கையில் அமைந்த 2, 3 அல்லது 50 சுற்றுகள் கொண்ட தாமிர கம்பி சுருளானது இந்த வட்ட வடிவ சட்டத்தின் மீது சுற்றப்பட்டிருக்கும். ஸோ இந்த வெவ்வேறு தடிமனுடைய கம்பிகள்னால நம்ம என்ன பண்ணலாம், வெவ்வேறு வலிமை கொண்ட மின்னோட்டங்களை அளவிட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்தது இந்த சுழல் மேடைக்கு நடுவே, அதாவது சற்று மேலெலும்பிய, அதான் ஸ்மால் அப்ரைட் ப்ரொஜெக்ஷன் சொன்னோம் இல்லையா, அந்த அமைப்பு. அதில் வந்து காந்த ஊசி பெட்டியை பொறுத்துறதுக்கு தான் அந்த அமைப்பானது கொடுத்துருக்கு. இப்போ காந்த ஊசி பெட்டி அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு உள்ள கூர்முனையின் மேலே வந்து ஒரு காந்த ஊசியும் அதற்கு செங்குத்தாக ஒரு அலுமினியம் பாயிண்டர், அதாவது அலுமினிய குறிமுள்ளும் அதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த அலுமினிய குறிமுள்ளானது வட்ட அளவுகோலின் மீது சுழலும்படி இருக்கும். அந்த வட்ட அளவுகோல் 4 கால்வட்டங்களாக பிரிக்கப்பட்டு 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் டிகிரியில் அளவீடு குறிக்கப்பட்டு 4 பாகமாக அதில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் அந்த காந்த ஊசி பெட்டியோட அமைப்பு. இப்போ இந்த கருவியை பயன்படுத்தும் போது நம்ம மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, காந்த பொருள் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஸ்பிரிட் லெவல், ரசமட்டம்னு சொல்லுவோம். அந்த ரசமட்டத்தை பயன்படுத்தி கிடைமட்ட திருகுகளை வந்து சரி செஞ்சோன்னா நமக்கு வந்து காந்த ஊசி பெட்டி சரியாக கிடைத்தளத்தில் இருக்குது அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கலாம். அடுத்தது 3வது பாயிண்ட்டாக பார்க்கும்போது அந்த கம்பிச்சுருளோட செங்குத்து அச்சை பொறுத்து அந்த வட்ட வடிவ தளம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சுழற்றுனீங்கன்னா அந்த கம்பிச்சுருளோட தளம் காந்த துருவத்தின் தளத்தில் இருக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். 4வதாக காந்த ஊசியை பெட்டியை மட்டும் சுழற்றி குறிமுள் வந்து 0 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது கொள்கை. இந்த கம்பிச்சுருள் வழியாக மின்னோட்டம் பாயாத நிலையில் அந்த காந்த ஊசியானது புவிகாந்த புலத்தின் கிடைத்தள கூறின் திசையில் இருக்கும். அதன் வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது அந்த வட்டச்சுருள் வழியாக மின்னோட்டம் போகிறதுனால அதன் மையத்தில் ஒரு காந்தப்புலம் உருவாகும். இவ்விரு புலங்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைகிறதுனால் அதன் நடுவில் இருக்கும் அந்த காந்த ஊசியானது ஒரு குறிப்பிட்ட விலகலை கொடுக்கும். அதனோட விலகல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த விலகலை எடுத்துகிட்டு டான்ஜென்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். B = BH tan θ. இதில் B அப்படிங்கிறது வட்டச்சுருளின் மையத்தில் உருவாகும் காந்தப்புலம். ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் ஈக்குவல் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம்னா 3.41 கிடைச்ச மாதிரி நமக்கு வந்து ஒரு சமன்பாடு கிடைக்கும். இதுதான் புவியோட கிடைத்தள காந்தக்கூறு. எடுத்துக்காட்டு சம் 3.14. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது மின்னோட்ட வளையம் காந்த இருமுனையாக செயல்படல். மின்னோட்டம் தாங்கி செல்லும் ஒரு வளையம் காந்த இருமுனையாக செயல்படும் அப்படிங்கிற இந்த கொஷின் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஏற்கனவே கொடுத்த கொஷினோட ஈக்குவேஷன் 3.37 கொண்டு வரணும். ஸோ அந்த B வெக்டரோட அந்த ஈக்குவேஷன் இதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுத்துக்கிற அந்த தொலைவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வட்டச்சுருளோட ஆரத்தை மட்டும் நம்ம புறக்கணிச்சிடறோம். அப்படி புறக்கணிக்கும் போது நம்ம கிடைக்கிற ஈக்குவேஷன் B வெக்டர் = μ0I pi r² / 2π × z³ × k. மறுபடியும் இது வந்து ஏரியா அப்படிங்கிறத பரப்பை பிரதியிட்டுட்டு அதுக்கு பிறகு ×2/2 அதால் டிவைட் பண்ணி கொண்டு வந்தோம். அப்படிங்கும்போது நமக்கு PM = I × A அந்த டேர்மும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியை கொண்டு வரும்போது என்னாகும், வட்டச்சுருளில் வந்து மின்னோட்டம் போகிறதுனால அங்கே இருக்கிற காந்த இருமுனை திருப்புத்திறன், அதாவது ஒரு சட்டகாந்தத்தோட இருமுனை திருப்புத்திறன்லேருந்து நமக்கு இது எந்த மாதிரி வேறுபட்டிருக்குன்னா P = IAன்னு கிடைக்கும். அங்கே நமக்கு கிடைச்சது Q × 2L. பட் இங்கே வந்து அந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் மாறி இருக்கும். மற்றபடிக்கு நீங்கள் B வெக்டர் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு காந்தம், சட்டகாந்தமாக இருந்தாலும் சரி, மின்னோட்டம் பாயிற வளையமாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்கும் ஒரே மாதிரி B வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இங்கே இந்த காந்த இருமுனை திருப்புத்திறன் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இருமுனை திருப்புத்திறனானது அவ்வளையத்தின் வழியே பாயும் மின்னோட்டம் மற்றும் அவ்வளையத்தின் பரப்பு இவற்றின் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும். 3.44 கொடுத்தது போல். அதுக்கப்புறம் அந்த வலதுகை பெருவிரல் விதி, இந்த விதியை பயன்படுத்தி அந்த வட்ட வடிவ வளையத்தின் வழியே மின்னோட்டம் பாயும் பொழுது உருவாகும் காந்தப்புலத்தின் திசையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே விதின்னு பார்க்கும்போது வளையத்தின் வழியே பாயும் மின்னோட்டத்தின் திசையில் வலது கையின் மற்ற விரல்களால் வளையத்தை சுற்றி பற்றும்போது நீட்டப்பட்ட பெருவிரல் அம்மின்னோட்ட வளையத்தினால் உருவாகும் காந்த திருப்புத்திறனின் திசையை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 2 முனை விதி இதை வந்து எடுத்துக்கிறோம்.
ஒரு வட்ட வளையத்தின் வழியே மின்னோட்டமானது இடஞ்சுழியாக பாயும் பொழுது அங்குருவாகும் காந்த முனை வடமுனையாக இருக்கும். அதே சமயத்தில் வட்ட வளையத்தின் வழியே பாயும் மின்னோட்டம் வலஞ்சுழியாக அமைந்தால் அங்கு உருவாகும் காந்த முனை தென்முனையாக இருக்கும். நம்ம அந்த லெட்ரு எழுதுகிற அந்த பொசிஷன்லேயே நமக்கு அதோட பொலாரிட்டி வந்து என்னன்னு தெரிஞ்சிடும். அடுத்ததாக சுற்றி வரும் எலக்ட்ரானின் காந்த இருமுனை திருப்புத்திறன். எப்படி வந்து மின்னோட்டம் பாயும் ஒரு வட்ட வளையம் காந்த இருமுனையாக செயல்படுதோ அதே போல் அணுவில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் அதனோட வட்டப்பாதையை சுற்றி வரும் பாதையினாலும் அந்த எலக்ட்ரானுக்கு ஒரு காந்த இருமுனை திருப்புத்திறன் கிடைக்கும். ஸோ அதை வச்சு இங்கே பார்த்தோன்னா எலக்ட்ரானோட அந்த மின்னோட்டம் பாயும் வளையத்தின் காந்த இருமுனை திருப்புத்திறன் μL = I/A. ஸோ இந்த இடத்து ஐங்கிறது மின்னோட்டம், ஏ பரப்பு. மின்னோட்டத்திற்கான சமன்பாடு 3.46 இருக்குது. அதனோட அலைவு காலம் T. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் முதல் கொடுத்துருக்கிற 3.45 பிரதியிடும்போது நமக்கு கிடைக்கிற சமன்பாடு 3.48. எலக்ட்ரான் வந்து வட்டப்பாதையில் சுற்றுறதுனால அதுக்கு மேலும் என்ன கிடைக்கும்னா கோண உந்தம் அப்படிங்கிற ஒரு இயற்பியல் அளவும் கிடைக்கும். ஸோ அந்த கோண உந்தம் அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும்? L = mvr. இந்த ஒரு சமன்பாட்டையும் இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த காந்த இருமுனை திருப்புத்திறன் இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு கடைசி ஈக்குவேஷன் -E/2m × L. ஸோ இதற்கான எண்மதிப்பு சமன்பாட்டை எழுதி அதில் அந்தந்த இயற்பியல் அளவுகளோட மாறிலி மதிப்புகளை பிரதியிடும்போது கடைசியாக நமக்கு கிடைக்கிற சுழற்சி காந்த விகிதம் அதனோட மதிப்பு என்னவாக இருக்கும்னா 8.78 × 10^10 கூலும்/kg இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நீல்ஸ் போரோட குவாண்டம் ஆக்கல் அப்படிங்கிற நிபந்தனைப்படி அந்த நிலையான சுற்றுப்பாதையில் சுற்றி வர எலக்ட்ரானோட கோண உந்தமானது குவாண்டம் ஆக்கப்பட்டுள்ளது, அதாவது முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. அப்படி முழுமைப்படுத்தும் போது இங்கே நம்ம எடுத்துக்கிற எல்லுக்கு ஃபார்முலா L = NH/2π. இந்த எல்லோட ஃபார்முலாவை ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த μL ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கடைசியாக அந்தந்த இயற்பியல் அளவுகளோட மாறிலிகள் மதிப்பை சமன்பாட்டில் பிரதியிடும்போது நமக்கு இறுதியாக கிடைக்கிற அந்த எண் மதிப்பு 9.27 × 10⁻24 Ampere/m². ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோன்னா போர் மேக்னெட்டான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த போர் மேக்னெட்டானை வச்சு ஒரு அணுவோட காந்த இருமுனை திருப்புத்திறன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் கால் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் வந்து நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ.